Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academyல TNPSC AE JDOக்கு ஆன்லைன்ல V3 பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது டெஸ்ட் 6க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இது வரைக்கும் டெஸ்ட் 6 இது வரைக்கும் யாருன்னா எழுதாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டோட லிங்க் இருக்கும். சரிங்களா? இந்த லிங்கை ஓபன் பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இது வரைக்கும் யாருன்னா டெஸ்ட் எழுதாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஓபன் பண்ணி 15 கொஸ்டின் இருக்கும். 15 கொஸ்டினும் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சரிங்களா? ஆல்ரெடி டெஸ்ட் எழுதி முடிச்சவங்க இப்ப வீடியோஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா V3 ஸ்பாட் டெஸ்ட் டெய்லி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 5 டெஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து கொடுத்தாச்சு. அந்த 5 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம TAF IAS Academy யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல V3 ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா இருக்கும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா அந்த 5 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை ஓபன் பண்ணி பாத்துருங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 6க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்வேயிங் டெஸ்ட் 6 அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்றத பாருங்க. The maximum allowable limit up to that measurement may vary from true value is known as அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க, லிமிட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அலோவபிள் லிமிட்ல வரக்கூடிய ட்ரூ வேல்யூ அந்த மெஷர்மென்ட் பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, பர்மிசிபிள் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் ட்ரூ வேல்யூ இந்த எரர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பர்மிசிபிள் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எரர்ல நிறைய டைப் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இது வந்து போன வருஷம் RI எக்ஸாம் JDO எக்ஸாம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதாவது ஆக்சிடென்டல் அண்ட் காம்பன்சேட்டிங் எரர் ஆஃப் எ லென்த் L இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம். அது என்னன்னா, குமுலேட்டிவ் எரர்னாலும் குமுலேட்டிவ் CUMULATIVE குமுலேட்டிவ் எரர்னாலும் சிஸ்டமேட்டிக் எரர்னாலும் ஒண்ணுதான். குமுலேட்டிவ் எரர்னாலும் சிஸ்டமேட்டிக் எரர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? குமுலேட்டிவ் எரர்னாலும் சிஸ்டமேட்டிக் எரர்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி ஆக்சிடென்டல் எரர்னாலும் ஆக்சிடென்டல் எரர்னாலும் காம்பன்சேட்டிங் எரர்னாலும் ஒண்ணுதான். ஆக்சிடென்டல் எரர்னாலும் காம்பன்சேட்டிங் எரர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆக்சிடென்ட் ஆனா காம்பன்சேட் கொடுப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்ல படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஆக்சிடென்ட் ஆனா காம்பன்சேட் கொடுப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக் எரருக்கு அனதர் நேம் என்னது, குமுலேட்டிவ் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றது என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம், அதாவது ஃபால்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல எதனா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது மூலமா வரக்கூடிய எரர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்சிடென்டல் எரர்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு அனதர் நேம் காம்பன்சேட்டிங் எரர். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அந்த எரர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் எரர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஆக்சிடென்டல் எரர்னு சொன்னா என்ன அடிக்கணும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட்டுக்குள்ள L. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் எரர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இது தப்பு இல்லாம நீங்க ஆன்சர் பண்ணலாம். நிறைய பேர் இந்த L ரூட் L அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. நான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். அது என்னன்னா, இப்போ வந்து நம்ம வண்டியில போறோம், பைக்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தலையில வந்து ஹெல்மெட் போடுவோம். அதே மாதிரி தான் இந்த Lக்கு வந்து ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கோம். அந்த ஹெல்மெட் தான் ரூட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தலையில வந்து ஹெல்மெட் போடுவோம். அப்ப இந்த Lக்கு வந்து ஒரு ஹெல்மெட் போடுறோம். அந்த ஹெல்மெட் தான் ரூட். இன்னொன்னு என்னது, மிச்சம் இருக்கிறது என்னது, வெறு L. அதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்னு ரூட் L அப்படின்னா இன்னொன்னு கண்டிப்பா L தான் இருக்கும். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்,
ஆக்சிடென்டல் எரர்னாலும் காம்பன்சேட்டிங் எரர்னாலும் ஒன்று தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தலையில் ஹெல்மெட் போடுவோம். அந்த ஹெல்மெட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரூட் எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. குமுலேட்டிவ் எரர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல், ஆக்சிடென்டல் எரர் இஸ் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/√L அப்படி கேட்டிருந்தாங்க. அது கரெக்டா இல்ல ரூட் ஆஃப் எல்ன்றது கரெக்டா, ரூட் ஆஃப் எல் அப்படின்றதான் கரெக்ட். அப்பனா ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி தான் ட்ரூ. இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு டயக்ராமை கொடுத்துட்டு இது என்ன டயக்ராம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது வந்து ரேஞ்சிங் ராடு கிடையாது, இது வந்து பெக்கு. ரேஞ்சிங் ராட்ல அல்டர்னேட் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கணும், சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அது ரேஞ்சிங் ராட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. த தியரி ஆஃப் எரர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதாவது தியரி ஆஃப் எரர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டீல்ஸ் வித் மினிமைசிங் த எஃபெக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எரரையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் மினிமைஸ் பண்றதை என்னன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அண்ட் ஆக்சிடென்டல் எரர். இது எதுக்கு கீழே வரக்கூடிய எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா பர்சனல் அண்ட் ஆக்சிடென்டல் எரர், இதுக்கு கீழே வரக்கூடிய எஃபெக்ட், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4க்கு என்ன வரும், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5ல பாருங்க, the building is a obstacle for. இதுக்கு ஆன்சர் என்ன வரும், பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் செயினிங் அண்ட் ரேஞ்சிங் ரெண்டுமே வந்து அப்டக்கல். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிவர், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹில், மூணாவது வந்து பில்டிங். இது மூணுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிவரை பொறுத்த வரைக்கும் நம்மளால செயினிங் பண்ண முடியுமா, கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனா ரேஞ்சிங் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா ரிவரோட ஆழமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால உள்ள இறங்கி நம்ம என்ன பண்ணலாம், ரேஞ்சிங் வந்து பண்ணிக்கலாம். அப்ப ரிவரை பொறுத்த வரைக்கும் செயினிங் இஸ் அப்டக்கல், ரேஞ்சிங் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஹில்லுன்னு எடுத்துக்கங்க, ஒரு மவுண்டெயின் எடுத்துக்கங்க. அந்த மவுண்டெயின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எது பண்ணலாம், மவுண்டெயின்ல வந்து செயினிங் பண்ணலாம், சரிங்களா? ரேஞ்சிங் வந்து பாத்தீங்கன்னா மவுண்டெயின்ல பண்ண முடியாது, சரிங்களா? அப்ப வந்து அப்டக்கல் ஃபார் ரேஞ்சிங் பட் செயினிங் இஸ் ஃப்ரீ. இது வந்து பாத்தீங்கன்னா ஹில். பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங். அதாவது வந்து ஒரு பில்டிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அந்த பில்டிங்ல நம்ம செயினிங்கும் பண்ண முடியாது, ரேஞ்சிங்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்கு, நடுவில் ஒரு பில்டிங் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல நீங்க செயினிங் பண்ண முடியுமா, கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்டக்கல் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, செயினிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. அதே சமயத்துல ரேஞ்சிங்கும் அதே தான். இந்த இடத்துல ஒரு ரேஞ்சிங் ராட் வைக்கிறீங்க, இங்க இருந்து பார்க்கும்போது அந்த ரேஞ்சிங் ராட் நம்மளுக்கு தெரியுமா, இங்க இருந்து பார்க்கும்போது அந்த ரேஞ்சிங் ராட் தெரியுமா, கண்டிப்பா தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு. அதனால அந்த ரேஞ்சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அப்ப ரிவரை இது பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங் ஆர் அப்டக்கல் அப்படின்றதான் கரெக்ட், ஓகேவா? பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னா போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங் ஆர் அப்டக்கல். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. the principle of campus survey. இந்த பிரின்சிபல்லாம் அடிக்கடி கேட்கறாங்கப்பா, இதெல்லாம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி பிரின்சிபல்லாம் அதிகமா கேட்கறாங்க, சரிங்களா? இப்ப காம்பஸோட பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், டிராவர்சிங், சரிங்களா? பிளேன் டேபிளோட பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க, பேரலலிசம். காம்பஸ்னா டிராவர்சிங் அடிக்கணும், பிளேன் டேபிள் அப்படின்னா பிளேன் டேபிள்னு சொன்னா பேரலலிசம். பிளேன் டேபிள்னா பேரலலிசம், சரிங்களா? அதே மாதிரி செயினிங்க்கு என்ன வரும், செயினிங்க்கு வந்து ட்ரையாங்குலேஷன், சரிங்களா? செயினிங்க்கு வந்து ட்ரையாங்குலேஷன். செயினிங்னு சொன்னா ட்ரையாங்குலேஷன், சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. காம்பஸ்க்கு வந்து டிராவர்சிங், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. In a quadrantal system the bearing of a line is measured for அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா reduced bearingனாலும் quadrantal bearingனாலும் ஒன்று தான், சரிங்களா? reduced bearing is also called quadrantal bearing, சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா quadrantal bearing அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னது, அதாவது இது நார்த் பாயிண்ட், இது சவுத் பாயிண்ட், இது ஈஸ்ட் பாயிண்ட், இது வெஸ்ட் பாயிண்ட்னு வைங்களேன்.
எதனா ஒரு குவாட்ரண்ட், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட், எதனா ஒரு குவாட்ரண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணிக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, குவாட்ரண்டல் பியரிங். ஹோல் சர்க்கிள் பியரிங்னா ஃபுல்லாவே வந்து எடுத்துப்போம். குவாட்ரண்டல் பியரிங்னா எதனா ஒரு குவாட்ரண்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, ஆல்வேஸ் clockwise from the south point of the reference meridian towards the line of right around the circle அப்படின்றாங்க. அப்படியா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது எய்தர் clockwise and anti clockwise ரெண்டு டைரக்ஷன்லயும் எடுத்துக்கலாம். இப்ப நார்த் ஈஸ்ட்னு எடுத்துக்கங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா clockwise-ல வரும். நார்த் வெஸ்ட்னு எடுத்துக்கங்க, ஆன்டி clockwise வரும். சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் clockwise or anti clockwise from north or south. இந்த நார்த் பாயிண்டோ இல்ல சவுத் பாயிண்டோ clockwise-லயோ இல்ல anti clockwise-கோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். whichever is nearest from towards east and west, east west பாயிண்ட்ல நியரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8, in a whole circle bearing is ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 327 டிகிரி 24 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ்டு பியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்றாங்க. நான் இது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத நான் சொல்றேன். இப்போ வந்து இது நார்த் பாயிண்ட், இது சவுத் பாயிண்ட், இது ஈஸ்ட் பாயிண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 327 டிகிரி 24 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல வரும்? ஜென்ரலா நம்மளுக்கு இந்த காம்பஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது 0 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது வந்து 360 டிகிரி. அப்பனா நீங்களே கன்சிடர் பண்ணி பாருங்க, 324 டிகிரி 327 டிகிரி 24 நிமிஷம்னா எத்தனாவது குவாட்ரண்ட்ல வரும்? ஃபோர்த் குவாட்ரண்ட், அதாவது 270க்கு மேல தான் வரும் கண்டிப்பா. அப்பனா இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்ல பிரிச்சுக்கலாம். இதுல இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு வருது, 327 டிகிரி 24 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப இதுவே ஒரு குவாட்ரண்ட் தானே, இது வந்து ஒரு குவாட்ரண்ட். சரிங்களா? அப்ப இது என்னன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தமா 360, இந்த 360ல இருந்து 327 டிகிரி 24 நிமிஷத்தை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும். 360 டிகிரில இருந்து 327 டிகிரி 24 நிமிஷம். இது போட்டு பாருங்க. போட்டு பார்க்கும்போது ஆன்சர் என்ன வருதுன்றதை பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்கட் முறையில் நான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ வந்து இது நார்த் வெஸ்ட் இந்த பாயிண்ட்ல மட்டும் தான் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து தெரியும். சரிங்களா? அப்ப மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் இந்த சவுத் ஈஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்று 32 டிகிரி 36 நிமிஷமா இருக்கணும், இல்லை 36 டிகிரி 32 நிமிஷமா இருக்கணும். சரிங்களா? இது மைனஸ் பண்ணுங்க. 360ல 327 டிகிரி 24 நிமிஷத்தை மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும். சரிங்களா? 32 டிகிரி 26 நிமிஷம், 32 டிகிரி 36 நிமிஷம் நார்த் வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்பனா இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் கிடைக்கும். ஆடோ நோட்ல கண்டிப்பா ஆப்ஷன் சி அண்ட் டி வராது. அப்ப இது ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் இருக்கும். 360யோட மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆப்ஷன் ஏ தான் கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்ல வராங்கன்றது பாருங்க. The bearing of a line is also known as அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? bearing of line அப்படின்னு சொல்றாங்க. bearing of line அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ பியரிங் தான் அடிக்கணும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆப்ஷன் டி வராதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ட்ரூ பியரிங்னாலும் அசிமுத்தல் பியரிங்னாலும் ஒன்று தான். ஆனால் இது ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டால் நம்ம ட்ரூ பியரிங் தான் அடிக்கணும். சரிங்களா? இன்கேஸ் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கொடுத்துட்டு போத் ஏ அண்ட் பி, போத் பி அண்ட் சி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஆன்சர் அடிக்கலாம். சரிங்களா? இது ட்ரூ பியரிங்னாலும் அசிமுத்தல் பியரிங்னாலும் ஒன்று தான். ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்தா நம்ம பிரைமரி வந்து ட்ரூ பியரிங் தான் அடிக்கணும். சரிங்களா? ட்ரூ பியரிங் அப்படின்றது என்னது, ட்ரூ நார்த்தையும் ட்ரூ சவுத்தையும் கனெக்ட் பண்றது. ஓகே, ட்ரூ நார்த்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the magnetic declination at any place அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? magnetic declination அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளேஸா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா இருக்காது. does not remains constant அப்படின்றது தான் கரெக்ட். சரிங்களா? magnetic declination அப்படின்றது does not remains a constant value அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க? magnetic declination. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா magnetic declination அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? true bearing is equal to ஃபார்முலா இதான். ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் வந்து ஈஸ்ட் சைடில் வந்ததுன்னா ப்ளஸ்ன்னு வரும், வெஸ்ட் சைடில் வந்தால் மைனஸ்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ வந்து எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. சரிங்களா? ட்ரூ பியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஆனால் மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11 வந்து என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the horizontal angle between true meridian and line are called அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து என்ன கேட்டிருக்காங்க? ட்ரூ மெரிடியனுக்கும் லைனுக்கும் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ட்ரூ மெரிடியனுக்கும் லைனுக்கும் உள்ள வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவாங்க? அசிமுத். நான் ஏற்கனவே சொல்லேன், ட்ரூ மெரிடியனுக்கும் அந்த லைனுக்கும் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பியரிங் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ட்ரூ பியரிங்க்கு அனதர் நேம் தான் அசிமுத்தல் பியரிங். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து அசிமுத் அப்படின்றது தான் கரெக்ட். சரிங்களா? ட்ரூ பியரிங் ஆப்ஷன் வைக்கல, அதனால அசிமுத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the horizontal angle between true meridian and survey line is known as, இதுவும் அதே தான், ட்ரூ பியரிங் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் ட்ரூ பியரிங் தான் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? ரெண்டுமே ஆப்ஷன் வச்சு போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்தா நம்ம அந்த ஆன்சர் அடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்றாங்க பாருங்க. the forebearing of a line is 145 degree 30 minutes. what is mean by back bearing? நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து போட்டிருக்கீங்க. சரிங்களா? நான் இது வரைக்கும் உங்கள் டெஸ்ட்டு மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே சமயத்தில் வந்து யார் யார் வந்து எந்த ஆப்ஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு கூகுள் ஃபார்மில் வந்து எங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வராது. எப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் போடணும். என்னன்னா ஃபோர் பியரிங் டிஃபரன்ஸ் பேக் பியரிங் ஈக்குவல் டு நம்மளுக்கு 180 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். சரிங்களா? ஃபோர் பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும் டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பியரிங்கை கொடுத்துட்டு பேக் பியரிங் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஃபோர் பியரிங் போடுவீங்களா பிளஸ் ஃபோர் பியரிங் போடுவீங்களா? இதுதான் முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் நான் எழுதி போடுறேன், அதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு முக்கியமான ரூல் சொல்றேன். பேக் பியரிங் ஈக்குவல் டு ஃபோர் பியரிங் பிளஸ் 180 டிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அதே மாதிரி பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பியரிங் மைனஸ் 180 டிகிரி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ரூல் இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபோர் பியரிங் வந்து லெஸ் தென் 180 டிகிரின்னு இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் வந்து ஃபோர் பியரிங் வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூ லெஸ் தென் 180 டிகிரின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பியரிங் பிளஸ் 180 டிகிரி அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஃபோர் பியரிங் கிரேட்டர் தென் 180 டிகிரின்னு இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ரெண்டாவது ரூலை ஃபாலோ பண்ணணும். ஃபோர் பியரிங் மைனஸ் 180 டிகிரி அப்படின்றத பேக் பியரிங் ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்க, எனக்கு வந்து ஃபோர் பியரிங் வேல்யூ எவ்வளோ இருக்கு? 145 டிகிரி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து 180 விட கம்மியாக இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? பேக் பியரிங் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர் பியரிங்கோட நான் என்ன பண்ணிக்கணும்? 180 டிகிரியை ப்ளஸ் பண்ணி போடணும். சரிங்களா? இப்போ போடுங்க பார்ப்போம். இது கூட 180 நான் ப்ளஸ் பண்ணி போடுறேன். போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு 30 நிமிஷம்ன்றது வரும். இது ஒரு 5 12
325 டிகிரி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 14. क्वेश्चन நம்பர் 14 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. क्वेश्चन நம்பர் 14 என்ன சொல்றாங்க? calculate the whole circle bearing of a line அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? whole circle bearing தான் வந்து பாத்தீங்கன்னா calculate பண்ண சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? reduced bearing வந்து north west, reduced bearing வந்து north 30 degree west அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? whole circle bearing வந்து கண்டுபிடிக்கணும். அப்பனா எப்படி போடலாம்? நார்த்ல இருந்து வெஸ்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 30 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப மிச்சம் இருக்குது ஹோல் சர்க்கிள் பியரிங்னா மொத்தமா தானே நம்ம எடுத்துக்கணும். அப்ப பாருங்க இந்த வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஏதோ பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சிடலாமா? மொத்தமா 360ல ஒரு 30 போகுது. இது ஃபுல்லாவே வந்து அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 360 360ல இருந்து ஒரு 30 டிகிரி போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 330 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த क्वेश्चनக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 15 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the angle between क्वेश्चन நம்பர் 15 என்ன சொல்றாங்க? the angle between true meridian and magnetic meridian is termed as அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து ட்ரூ பியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ட்ரூ பியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஈஸ்ட் சைடோ இல்ல வெஸ்ட் சைடோ எதனா ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு லைன் டிரா பண்றோம்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? மேக்னெட்டிக் பியரிங். இந்த ட்ரூ பியரிங்க்கும் இந்த மேக்னெட்டிக் பியரிங்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் டிக்ளனேஷன். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி டிக்ளனேஷன் அப்படின்றது தான் கரெக்ட். சரிங்களா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து டிக்ளனேஷன் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதுதான் வந்து 15 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்ச் டீடைலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம TAF IAS அகாடமில TNPSC AE JDOக்கு புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் வந்து டாக்டர் விஸ்வேஸ்வராயா. இதை சுருக்கமா V3 பேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து TNPSC AE JDO ரெண்டுத்துக்குமே கம்பைண்டா வந்து இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்கமிங் கால்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா வரப்போது இந்த மந்த் எண்டுக்குள்ள AE கால்ஃபர் கண்டிப்பா வந்துடும். TNPSC ஆனுவல் பிளானர்ல இந்த மந்த் எண்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள AE கால்ஃபர் வரும். அது எக்ஸாம் வந்து அக்டோபர் மந்த்ல நடக்கும். அதே மாதிரி JDO எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து கால்ஃபர் வரும். ஆகஸ்ட்ல வந்து JDO கால்ஃபர் வரும். அதுக்கான எக்ஸாம் வந்து என்னைக்கு நடக்கும்? இது நவம்பர் மந்த்ல நடக்கும். சரிங்களா? அப்ப நவம்பர் மந்த் வரைக்கும் இந்த பேட்ச் வந்து நம்ம கொண்டு போவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நடக்கும். ஆன்லைன்ல TAF IAS மொபைல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாसेस வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா V3 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்க சாம்பிள் கிளாஸ் வந்து பார்த்துட்டு அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்க. அதாவது இந்த பேட்சை நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு கிளாஸ் வந்து டெமோ கிளாஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சாம்பிள் கிளாஸோட வீடியோ கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி இந்த கிளாसेस எப்படி இருக்குன்றதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க அட்மிஷன் போடலாம். சரிங்களா? இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பிளஸ் அட்மிஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 8660294222 அப்படி இல்லைனா 6382809713 அப்படி இல்லைனா 7806942276 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அட்மிஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா? இன்கேஸ் வந்து நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க எடுக்கல, லைன் பிஸியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த 3 நம்பரையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்? உங்க மொபைல்ல வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஜாயின் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? டைரக்டா உங்களை வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடா TNPSC AE JDO சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெலகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். அந்த டெலகிராம் சேனலோட நேம் வந்து TAF இன்ஜினியரிங் சர்வீஸ். சரிங்களா? அந்த டெலகிராம் சேனல்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும். அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல ஒரு 9000+ ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இதுல வந்து நம்ம டெய்லி குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றோம். ஓகேவா? அதாவது டெக்னிக்கல் ரிலேட்டடா டெய்லி குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றோம். இது போக ஸ்பாட் டெஸ்ட்டும் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். இது ஃப்ரீயாவே நம்ம வந்து கொடுக்குறோம்.
இந்த டெஸ்ட் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். உங்க மார்க்குக்கு நீங்க என்ன ரேங்க் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டெலகிராம் சேனல்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? மேலும் அட்மிஷன் சம்பந்தமான தகவல்களுக்கு கீழே தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த TNPSC JDO ஆன்லைன் V3 பேட்ச் இதை பயன்படுத்தி வரப்போற TNPSC எக்ஸாம் JDO எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.